இதே ரோட்டில் வந்து 78 கிலோமீட்டர் ஓட்டினோம்னா நம்ம ஊரில் மாடு நிற்கிற மாதிரி இங்கே வந்து குதிரை நின்றுருக்கு ஃபுல்லாக. லைட்டாக பாடி வீக் ஆகிடுச்சு கண்டினியூவாக ரைட் பண்ணுறதுல. அதெல்லாம் நம்ம வண்டிக்கு பின்னாடி ஆஃப் ரோட் டயர் போட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம். காய்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீரை பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க டனலில் போகிறோம். வாவ், NH-44 பிடிச்சிட்டோங்க. நமக்கு நெட்வொர்க் இல்லையே, அந்த கடுப்பு தான் எனக்கு இப்போ. ஓ ஓ ஓ ஓ டனலில் போகிறோங்க. CRPF ஆர்மி வெஹிக்கிள். அது பார்த்தீங்களா, 2 மவுண்டனுக்கு நடுவில் போகிறோம். விட்டால் பள்ளம், கீழே விழுந்தால் நான் போக வேண்டியதுதான் எங்கேயாவது. ஃபைனலி நம்ம இப்போ ஸ்ரீநகரில் வந்துட்டாங்க. நேராக போனால் ஜம்மு போகிறது, ரைட் எடுத்தால் நமக்கு கொஞ்சம் முன்னாடி போய் ஏற்றி விடும். சேம் ஹைவே தான், அந்த ஹைவேலே போய் நம்மளை ஏற்றி விடும். அது இதே ரோட்டில் வந்து 78 கிலோமீட்டர் ஓட்டினோம்னா நம்ம போய் கரெக்டாக ஸ்ரீநகர் NH-44 போய் மறுபடியும் நம்ம ஏறிக்கலாங்க. அதாவது ஜம்மு, இது NH-44 வந்து ஜம்மு போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. ஜம்மு போயிட்டு நம்ம ஸ்ரீநகர் போகிற ரோட்டுக்கு போகும்போது நம்ம கரெக்டாக ஜம்முக்கு தாண்டி போய் ஸ்ரீநகர் ரோட்டை போய் கிராஸில் போய் நம்ம ஏறிப்போம் அந்த ரோட்டில் போனால். அப்படிதான் மேப்பில் போட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் இறங்கிட்டு இருக்கேன். லைட்டாக ஹில்ஸ் ஏறி இறங்குது, 2 பக்கம் வண்டியாக நிற்கிது. ஐ திங்க் செக் போஸ்ட்டு செக் பண்ணி அனுப்புகிறாங்களா. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாரியாக இருக்குது. செக் போஸ்ட்டில் நிற்கிதா இல்லைனா இவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களா ஒன்றுமே புரியலை. பாருங்கள் எவ்வளோ லாரிஸ்ன்னு. நம்ம ஊரில் மாடு நிற்கிற மாதிரி இங்கே வந்து குதிரை நின்றுருக்கு ஃபுல்லாக. அதிகமாக லேக் வருது. ஆனால் தெரில, எனக்கு தெரிஞ்சு இந்த லடாக் ரைடு வந்து என்ன ஒரு மாதிரி ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா தெரில, இந்த இந்த பக்கம்லாம் கையெல்லாம் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிட்டு, நல்லா இருக்குல்ல மூக்கு லாரி, இந்த கையெல்லாம் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா. ஆல்ரெடி முன்னாடியே பெயின் எனக்கு வந்துருச்சு. சொல்லுது லைட்டாக பாடி வீக் ஆகிடுச்சு கண்டினியூவாக ரைட் பண்ணுறதுல. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன் இங்கே ரைட் பண்ணுறது. உள்ள பாலம் கட்டுறாங்க. இதெல்லாம் சும்மாங்க, இங்கே இதோட பெருசாக நம்ம போய் பார்க்க போகிறோம். நல்ல வேலை நம்ம வண்டிக்கு பின்னாடி ஆஃப் ரோட் டயர் போட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம். எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தைரியமாக போகலாம் எங்கே போனாலும். ஆனால் நம்மளோட ஸ்டாக் டயர்லாம் வச்சு இங்கே வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். வந்துடலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா சில இடத்துல கிரிப்பு கிடைக்காது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு வர மாதிரியே இருக்கும். நம்ம தனியாக போகும்போது அந்த டயரில் போகிறது ரொம்பவே ரிஸ்க்கு. இப்போயுமே தனியாக தான் போகிறேன், தெரில எப்படி இந்த ரைடு போய் சேர போகுதுன்னு. டேய் ரோடு அங்கே இருக்குது, ஆனால் நீ போகிறது காட்டுக்குள்ளே பற்றியவன. எனக்கு இந்த வண்டியில் வைப்ரேஷன் வருது, அது மட்டும் தான் கடுப்பாகுது. ஃபஸ்ட்டு வைப்ரேஷனை போய் அரெஸ்ட் பண்ணணும், டென்ஷனாக ஆகுது வைப்ரேஷன் கண்டாலே. காய்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீரை பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், விவசாயம் பண்ணுறாங்க ஃபுல்லாக. மலையடிவார கிராமம் மாதிரி இருக்குது. பூமாப்பட்டி, ஏங்க பூமாப்பட்டி வாங்க, அது மாதிரி இருக்குது. ஆனால் அங்கங்கே பாருங்க, இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, உடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ தான் வழியெல்லாம் போட்டுட்ருக்காங்க அந்த ரோட்டில். எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, பெரிய ஃபோட்டோலாம் இது இல்லை, அந்த லேல அந்த ரெட் சாண்டலில் ஃபுல்லாக இருக்கும் பாருங்க, ஃபுல்லாக மவுண்டெயினா, அங்கே ஒன்று அங்கே போய் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்துங்க. பூமியில் இருக்கமா செவ்வாய் கலக்கதாக இருக்குமானே தெரியாத மாதிரி இருக்கும் அந்த ஒரு இடம். ஸோ அங்கே போகணும் தான் எனக்கு ஆசை. நம்ம ரூட்டு ஏன் இப்படி பிளான் பண்ணோம், ஆக்சுவலாக ரூட் பிளான் ஓகே பண்ணிட்டேன், என்னென்ன போக போகிறன்றலாம் ரெடி பண்ணிட்டேன். ஏன் ப்ரோ ஸ்ரீநகர் வரையாக போகிறேன், மணாலி வரையாக போயிருக்கலாமே எப்படி கேட்பீங்க. ஏன்னா நான் மணாலி வரைய கீழே இறங்கலான் இருக்கேன். நம்ம வந்து லடாக்கில் உள்ள எல்லா பிளேஸையும் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ரூட்டு ஸ்ரீநகர் வழியாக போயிட்டு அப்படியே இல்லைலாம் சுற்றி உமிழ்லாம் போயிட்டு சர்ச்சு அப்பெல்லாம் போயிட்டு வெளில கீழே இறங்கலாம் தான் பிளானு. நான் மேப்புக்கு இப்போ என்னன்றதுன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் இப்போதைக்கு நான் ஸ்ரீநகர் போய் செட்டில் ஆகிட்டு ஸ்ரீநகர் டூ நம்ம அங்கே ஸ்ரீநகரில் தான் நம்மளோட ஒரிஜினல் லேயர் லடாக் ரைடு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கேருந்து கார்கில் டூ லடாக் அது மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஸ்ரீநகரில் போய்ட்டு மேப்பை வச்சு உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் எப்படி போக போகிறோன்றது. ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம், முடிஞ்ச வரைக்கும் இல்லை, ஃபுல்லாக கவர் தாங்க பண்ண போகிறோம்.
காய்ஸ் செம்மையான ஒரு லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்களா, மவுண்டைன் சூப்பராக இருக்குல்ல காய்ஸ். இங்கே பாருங்க டனலில் போகிறோம். வாவ், இதுக்கு தாங்க வரணும் ஜம்முலாம். ஆக்சுவலாக கேரளாலே வந்துருச்சு, பட் இங்கே பாருங்க சவுண்டு பார்த்தீங்களா. இருங்க நம்ம இன்னும் ஒரு பெரிய டனலில் போவோம். நம்ம ஸ்ரீநகர் போகிறதுக்கு முன்னாடி NH44லேயே வரும். ஸோ அங்கே நான் திரும்பி காட்டுறேன் நம்மளோட ஐஸை. சரி ஓகே, ஒரு மாதிரி கை வலிச்சதில் டயர்லேயே போயிட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி சரியாக வண்டி ஓட்டல. ஃபஸ்ட்டு போவோம் இங்கே இந்த இடத்த விட்டு. அங்கேருந்து பொறுமையாகவே ஓட்டு வந்தாங்க, ஏன்னா எனக்கு கை லைட்டாக பெயின். ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக ஓட்டு வந்தேன். இந்த கையில் உள்ள முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 190 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஸ்ரீநகர் போகிறதுக்கு. நம்ம NH44 ஏறத்துக்கு இன்னும் குறைஞ்சது 20 கிலோமீட்டர் இருக்கும் போடுங்க. அங்கேருந்து இது மாதிரி பள்ளம் வருதா, ஸோ அதுதான் வண்டியை ஃபாஸ்ட்டாக விட்டோம்னா கண்டிப்பாக போயிடும் போல இருக்குது 4க்கு. அதனாலே பிரேக் அடிச்சு நிறுத்த வேண்டியதாக இருக்குது. அதனாலே நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன் இங்கெல்லாம், ஏன்னா எந்த இடத்துல பள்ளம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. மூலிகை வாசம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து NH44 பிடிச்சிட்டோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 175 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக ஸ்ரீநகர் காமிக்குது. ஸோ அப்படியே போக வேண்டியதாங்க. ஸ்ரீநகர் 186 கிலோமீட்டர், லே 616 கிலோமீட்டர். வந்துகிட்டே இருக்கேன், நாளைக்கு வந்துடுவேன், கவலைப்படாத. நாளைக்கா தெரில, வண்டியை சர்வீஸ் விட்டு தான் அடுத்ததுக்கு யோசிக்கணும். நல்ல வேலை இந்த வண்டி தான் பார்க்கும்போது நமக்கு D390 அளவு உண்டுன்றது தெரியுது. KTM பார்க்கும்போது தான் ஓகே KTM சர்வீஸ் சென்டர் இருக்குன்றது நம்பிக்கையாக எனக்கு வருது. போங்க, அப்போ தான் இந்த வைப்ரேஷன் என்னன்னு பார்த்து நான் இது பண்ணி சரி பண்ணி ஆகணும். இல்லைன்னா லோக்கலில் லேவில் சுற்றும் போதெல்லாம் வாய்ப்பே இல்லை, சவுண்டு எனக்கு காது வலிக்க ஆரம்பிச்சிடும். பா இந்த மாதிரி வியூவில் வண்டி ஓட்டுறோம் வேறு லெவலில். அத்தாடி சரிஞ்சிருக்கு போலையே. பையா ஜாலியாக உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காப்புல. நமக்கு நெட்வொர்க் இல்லையே, அந்த கடுப்பு தான் எனக்கு. இப்போ ஹிமாலயத்தில் ஏறிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, ஆறாவது இருக்குது எனக்கு ஃபீல். இப்போ எங்கெங்கேயோ மலை ஏறி இருக்கோம், ஸோ இங்கே ஏறும்போது அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. ஐயோ ரொம்ப டேஞ்சர் போல இருக்கு. கல் சரிஞ்சிருக்கா போலீஸ். இப்போ பார்த்தீங்களா JK ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அவனோட ரோந்து. இப்போ இது நம்ம ஜீப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு வேன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, ஆர்மி வேன் மாதிரி. ஆனால் நம்ம லேண்ட்ஸ்லைட் நிறைய ஆகும் போல இருக்கு இங்கே. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்ல பாறையாக இல்லை, மண்ணும் கலந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, போலீஸ்மேன் செக்கிங் நம்மளை பண்ணுவாங்களான்னு தெரில. நம்மளை நிறுத்தலை, கார் மட்டும் நிறுத்துறாங்க போல இருக்கு. கார் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, நம்மளை செக் பண்ணலை தெரில. நம்ம இது லோக்கல் வண்டியை மறைக்கலை, JK அவங்க லோக்கல் வண்டியை மறைக்காமல் மற்ற ஊர்லேருந்து வர வண்டியை மட்டும் மறைச்சிட்ருக்காங்க. பைக்குக்கு ஃப்ரீ தானே? ஃப்ரீ தான்ப்பா. சரி நான் கூட என்ன நினச்சிட்டேன், சரி ஓகே பைக்குன்னு காசு கேட்பாங்கன்னு நினச்சிட்டேன். அப்பா என்னங்க இது, வாவ் டனல். ஐயோ பேர் என்னன்னு தெரியலையே, சனானாய். வாவ், சனனி நாசிரி டனல்வே லிமிடெடு. ஓ ஓ ஓ ஓ டனலில் போகிறோங்க, செம்மையாக இருக்கு. இப்போ லூசுப்பாயா இந்த பாருங்க, செம்மையாக இருக்கு டனல். ஸோ காய்ஸ் ஃபைனலி டனலை விட்டு வெளில வரவங்க எத்தனை கிலோமீட்டர் தான் தெரில டனல். ஆனால் எங்கே பார்த்தாலும் ஆர்மி பர்சன் நிற்கிறாங்க. அப்பா டனல் விட்டு வெளில வந்தோடனே கண்ணை கூசுது. எவ்வளோ பெரிய மலையை குறைஞ்சி நமக்கு டனல் போட்டு வச்சுருக்காங்க. ஓ அந்த டனலுக்காக மட்டும் இங்கே டோல் பே பண்ணுறாங்க, டோல் வாங்குறாங்க, டோல் மட்டும்.
சிஆர்பிஎஃப் ஆர்மி வெஹிக்கிள். இவங்களே எப்படி சைடில் பார்ப்பாங்கன்னே தெரியலையே, ஃபுல்லாக அடைச்சிருக்கு. அது ஏதோ லேண்ட்ஸ்லைடு ஆகிருக்கு, அதனால தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரோடெல்லாம் போடல, லேண்ட்ஸ்லைடு ஆனதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. தெரில இங்கேயும் அதிகம் பாருங்க, மழை டைம் இப்போ தான் மழை சீசன் முடிஞ்சிருக்கும் இங்கே. ஸோ அதனால் ஆகிருக்கு நிறையா. இந்த ரோட்டுக்கும் இந்த வியூவுக்கும் மட்டும் பாருங்கள், இடத்த செம்மையாக இருக்குல்ல. தட் இஸ் ஜம்மு காஷ்மீர். ஐயோ, ஒரு மவுண்டனும் வேற மாதிரி இருக்கு. இந்த வீடியோவில் உள்ள வியூ மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே எல்லாராலையும் வர்றது வந்து கொஞ்சம் இதாக இருக்குல்ல. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா எல்லாராலையும் கிளம்பி எங்கே வர முடியுது இருக்கு இங்கே. அதுனா அந்த ஒரு ரீசனுக்காக வியூ மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய மவுண்டைன் எல்லாம். இங்கெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். ஐயோ, வியூ 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 செம்மையாக இருக்குது. பார்க்குற இடம்லாம் நல்லா இருக்கு. இங்கே ஸ்ரீநகர் போகிற வழியில் அடுத்த டனலுக்குள்ளே போக போகிறோம். இந்த டனல்லாம் இங்கே பார்த்தீங்களா, மண் சரிஞ்சிருக்கு. ஓ ஓ, இது அதுக்கு மேலே இருக்கு. ஆனால் அதுக்கு லைட்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் வந்து சிங்கிள் வே டனல், இது டபுள் வே டனல். இது சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, போதுங்க. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, அது இது கனெக்ட் பண்ணுறதுக்கு டனல் போட்டு வச்சுருக்காங்க. வாவ், இங்கே பாருங்க, இந்த ரோடு அந்த ரோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு டனல் போட்டிருக்காங்க. சமல அவ்வளோதான், டனல் முடிஞ்சிச்சு. வெள்ளை படம் அடிச்சு வெட்டுறாங்க. உள்ளேருந்து வெளில வரும்போது வெயில் சொல்லுன்னு அடிக்குது மண்டையில். வியூ 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 வியூவுக்கு பஞ்சமே இல்லை. தட் இஸ் காஷ்மீர். சத்தியமாக என்னால் எதிர்பார்க்க முடியல நான் இன்னும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கேன்ட்டு. ஆனால் அந்த அளவுக்கு இருக்குது பிளேஸு. ஐயோ, ஃபுல் ஆஃப் ஹிமாலயஸ் மவுண்டைன் தான் ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்களா, 2 மவுண்டனுக்கு நடுவில் போகிறோம். ஐயோ, செம்மையாக இருக்கு இந்த வியூவு. அப்பா, அவ்வளோ பெரிய இருக்கு 2 மலையும். சென்டரில் ஆறு, ஆற்றுல தண்ணி பாருங்க எவ்வளோ போகுதுன்னு. ஏங்க, பைக் நிறுத்திச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க போல இருக்கு இங்கெல்லாம். ஆர்மிக்காரங்க யூஸ் பண்ணுற ட்ரக்லாம் இருக்குது பாருங்க எவ்வளோ. இங்கே ஃபுல்லாக ஆர்மிக்காரங்க தாங்க. அடுத்த டனல், ஆனால் ஆப்போசிட் உள்ளதான் டனலில் வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஏதோ கட்டி விட்ருக்காங்க லைட்டாக. வருங்க, லெஃப்டில் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. ஐயோ, விழுந்தா அவ்வளோதான் போலையே. இதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது இது கட்டினது. என்ன ஆப்போசிட்டில் வராங்க. ஓகே, டனல் ஒர்க் நடக்குது போல். நம்ம ஊரில் பாலம் கட்டவே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ நாள் ஆகும். இங்கே டனலே கட்டுறாங்கன்னா வேறு லெவலு தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 135 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு ஸ்ரீநகர். நான் அங்கேயே 135 போட்ட மாதிரி கவனித்தேன். இன்னும் 135னா நான் எங்கே போவேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:38 ஆகுது. ஆன்சைட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஆப்போசிட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஆர்மி வெஹிக்கிள் வருது. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ மண் சரிவு பார்த்தீங்களா இந்த இடத்துலலாம். அதனால தாங்க அடிக்கடி வந்து ரோடை எப்படி சொல்கிறது, இங்கே வந்து அடிக்கடி ரோடை பிளாக் பண்ணுவாங்க. எதனாலனா இங்கே வருதுங்களா, இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக போகிறதான வழி தான். இதுக்கு மேலே மண் சரிஞ்சு இங்கே கீழே கொட்டி கிடக்கு பார்த்தீங்களா இல்லையா.
ஏன்னா இங்கே அதிகமாக லேண்ட்ஸ்லைட் ஆகும். ஸோ அதனால தான் அதிகமாக இந்த ரோடெல்லாம் அதிகம் எப்படி சொல்கிறது, அளவுக்கு அதிகமாகவே அடிக்கிற ரோடை வந்து பிளாக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எப்போ விழுவும் எப்போ மண் சரின்றதாலும் நமக்கு கணக்கே கிடையாது. இங்கெல்லாம் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். பைக் ஓட்டிட்டு போகும்போது ஒருத்தர் கையிலலாம் விழுந்து கையெல்லாம் உடஞ்சிருக்க இருக்குது. அதனால் பயந்தே தான் போயிட்டுருக்கேன். நமக்கு எதுவும் நடக்காதுன்னு நினைப்பிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு யோசிச்சு பார்க்கணும்ல. எனக்கு ஆல்ரெடி ரைட் பண்ணதே கை வலிக்குது. பார்த்தீங்களா, ஆப்போசிட் வரவங்க வந்து டனலுக்குள்ளே வராங்க, நம்ம வந்து மலையை சுற்றி போகிறோம். ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி தான் இது ரோடு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் வேறு மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க இது மாடி செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. NT01 இந்த ரோடு. வா, ஐயோ அண்ணாந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இது இங்கேயே இப்படி இருக்குன்னா லேலாம் போனால் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி ஹைட் ஏறிட்டு இருக்கோம் ரொம்பவே. இப்போ லேலாம் போனால் எவ்வளோ ஹைட்டு ஏறும்னு நினச்சி பாருங்களேன். பாருங்க, இப்படி வண்டி இப்படி டிஸ்பிளே பார்த்துட்டு அப்படியே மேலே பார்த்தோம்னா கழுத்தே வலிக்குது, அந்தளவு ஹைட்டாக இருக்குது மலைலாம். பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து தண்ணி போகிற இடம். தண்ணி பிரிட்ஜு கட்டிட்டு மைனிங் ஒர்க் நடக்குதுங்க. டனல் போட்டுட்ருக்காங்க. ஆனால் லடாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மண் புயல் எல்லாம் வரதான் செய்யும், எதுவுமே பண்ண முடியாது. வியூ எப்படி இருக்கு? வரிசையாக கார் வருது. ஏய், எங்கடா வரீங்க? எங்கே வரானுங்க பார்த்தீங்களா? ஏறிக்கிட்டு விட்டா பள்ளம், நான் கீழே விழுந்தா நான் போக வேண்டியதுதான். எங்கேயாவது வாவ், இருக்கிற மலைகளை சுற்றி போகுது வழி. என் கண்ணுக்கெல்லாம் குட்டியாக தெரியுது வர வண்டியெல்லாம். உங்கள் கண்ணுக்கு அப்படி தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே டைம் இவ்வளோ வண்டி வருது தெரியல. ஐ திங்க் ஏதோ ஒன்று க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளோ வண்டி வருது. இதான் ஸ்ரீநகர்லேருந்து வர வண்டியா? நம்ம இங்கே அதாவது நம்ம காஷ்மீர்னு வந்துட்டாலே ஸ்பீடாக போகணும், டைமை சேவ் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறலாம் விட்டுணும் போல இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது ரோடு. அது இதுக்கே எப்படின்னா நம்ம அங்கேருந்து லே போகிறது கார் அதெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ரோடு இருக்குன்னு கண்டிப்பாக நம்ப முடியாது. வேற மாதிரி இருக்குதுங்க. வேற மாதிரின்றது அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஆடு. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் கரெக்டாக ஒரு 95 கிலோமீட்டர் இருக்குது. நான் ரொம்ப நேரமாக வெறும் 40 கிலோமீட்டர் தாங்க அவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் புரியுது கிலோமீட்டருங்க எவ்வளோ சீக்கிரத்தில் ஏன் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ட்டு. அப்பயுமே 60-70 தான் ஓகேவா க்ரூஸ் பண்ணுறோம். அப்பயுமே போக முடியல. ஏன்னா உங்களுக்கு ஏறுது மேலே மலை போக போக. காய்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் ஹிமாலயஸை அங்கே ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன் போட்டு ட்ரெயின்லாம் போகுதுங்க இங்கே. சூப்பரில் இது மட்டும் கொஞ்சம் நல்லா இது ஸ்னோ டைம்லாம் இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாலே யோசிக்கவே முடியல. கண்டிப்பாக நிறைய இருக்கும்ல இருக்குது செம்மையாக பிளேஸு. காய்ஸ் இப்போ எனக்கு ரைட் சைடில் பிடிச்சா இவ்வளோ வண்டி நிற்கிது பார்த்தீங்களா? நான் எல்லாம் ஃபஸ்ட் சொல்லியிருப்பேன்
அதாவது ஆர்மி வண்டி வருது, அதுக்கு பின்னாடி எல்லா வண்டியும் வருதுன்னு சொன்னல. ஸோ அவங்க வந்து பாதுகாத்து அழைச்சிட்டு போகிறதுக்காக நிற்கிறாங்கங்க. ஏன் வண்டியை மறைச்சிட்டு நிற்கிறாங்க? அதாவது இது ஆர்மி இருக்காங்க. எல்லா டோல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வண்டி, அதாவது ஒரு 20 வண்டியை வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஆர்மி வண்டி வச்சு அனுப்பி அதுக்கப்புறம் வெளில அனுப்புகிறாங்கங்க. தெரில, ஃபுல் செக்யூராக இருக்குது. கரெக்டாக தெளிவாக இது செக் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. என் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் தான். பகல்காங்கெல்லாம் இந்த பக்கம் தான் இருக்குமான்றதுன்னு தெரில. ஐயோ, வியூவே தரமாக இருக்குது. எனக்கு ரோடை பாருங்கள், ரோடு வியூவும் சேர்த்து வேறு மாதிரி இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:19 ஆகுதுங்க. இங்கேருந்து இன்னும் கரெக்டாக ஒரு 98 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஸ்ரீநகர் போகிறதுக்கு. ஸோ பசிக்க ஆரம்பிச்சிட்டு தான் சாப்பிட்லான்றதுக்கு நான் நிறுத்திட்டேன். பைக் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது. ஆக்சுவலாக ஏன் ஒரு 150 கிலோமீட்டரே கம்ப்ளீட் பண்ண இவ்வளோ நேரம் ஆகுது ஸ்ரீநகர் அப்புறம் லேலன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. எல்லாம் வேறு ரோடு போட்டுட்ருக்காங்களா, ஸோ அதனால் டைம் லேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஸ்ரீநகர் வரைக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ரோடு. பார்ப்போம், போய்ட்டு வருவோம். ஸோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாப்பாடு ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். எனக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. பட் தூக்கம் வருது செம்மையாக. போய் சேரணும். ஃபஸ்ட்டு 96 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, போய் 1 மணிக்கு போகணுன்னு காட்டுதுங்க. 1.5 மணி நேரம் போல இருக்கு இங்கேருந்து. பார்க்கலாம், போயிடலாம். ஓகே, டனல் இஸ் நாட் அலௌடு. ஒர்க் நடக்குது போல். இப்போ பழைய ரோடு இந்த ரோடை தான் வந்திருக்கும். டனல் போட்டதுக்கப்புறம் வேணால் அப்படி டனலுக்கு மாற்றி விட்டுருந்துருக்கலாம். அதனால் இந்த ரோடை போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ டனலுக்குள்ளே ஏதோ ஒர்க் நடக்கிறதுனால. ஆனால் இங்கே டனல் தான் அதிகம். தெரில, இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஃபுல்லாக மவுண்டெயினாக இருக்கும்போது, அதுவும் சின்ன மவுண்டெயின்லாம் கிடையாதுங்க, எல்லாம் பெரிய மவுண்டெயின் தான். ஆஃப் ரோடு. A few moments later. Hey guys, ஆனால் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு டனல் க்ளோஸில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டில் போனால் தெரியுங்களா, ஆக்சுவலாக டனல் க்ளோஸே இல்லையாங்க. அவங்க குறுக்க நடந்தது தெரிஞ்சு நான் இன்னொரு கார் கரெக்டாக அந்த டைம் பார்த்து மேலே ஏறிச்சா, சரி ஓகே டனல் க்ளோஸ் போலன்னு நினச்சி நானும் அந்த கார் பின்னாடியே போயிட்டேன். 10 கிலோமீட்டர் மேலே ஏறி போயிட்டேன். மேலே போனால் இன்னொரு டனல் இருக்குது. அந்த டனல் கிடையாதான், இந்த டனல் தான். நம்ம அங்கே ஆர்மி ஆஃபீஸ் இருந்துட்டு என்னை திருப்பி விட்டாங்க. அங்கே ஆர்மி ஆஃபீஸர் இருந்துக்கிட்டு என்னை திருப்பி விட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, திருப்பி அங்கேருந்து 10 கிலோமீட்ரு. அதுவும் இல்லாமல் இந்த மலை ரோடு மாதிரி வளைஞ்சிட்டு போணுச்சு, அது காட்டு ரோடு மாதிரி. அப்புறம் அந்த ரோட்டில் அங்கேருந்து வந்து இதில் வந்து 10 கிலோமீட்டருக்கு வந்து டனல் போட்டுருக்காங்க உள்ளார. சாரி, உள்ளே வந்து ஒரு 8 கிலோமீட்டருக்கு போல இருக்குன்னு நினைக்கிறேன் டனல். அவ்வளோ பெரிய டனல் போட்டிருக்காங்க. அடையாண்டா அப்படின்ட்டு சரி மறுபடியும் டனலில் வந்து வெளில வந்துட்டேன். பேட்டரி சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சிங்க கேமரா. அதனால் உட்காந்து கேமரா பேட்டரி மாற்றிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 72 கிலோமீட்டர் காட்டுது நம்ம ஸ்ரீநகருக்கு. அந்த ஒரு இடத்துல இன்னும் பேட்டரி மாட்டுறதுக்கு ட்ரை பண்ணேன். நிற்க விட மாட்டேன்ட்டாங்க. போயிட்டு ஆர்மிக்காரங்க வந்து சொல்ல நாங்கள் சரி எடுத்து பேக்கெட்டில் போட்டு, அதனால தான் டனலை இது கிராஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேட்டரியை மாற்ற முடிஞ்சதுனால அப்புறம் தான் வீடியோ பண்ண முடியுதுங்க. லிட்டரு ஒரு மாதிரி கடுப்பாகுது.
ஸோ காய்ஸ் நம்ம ஸ்ரீநகருக்குள்ளே வந்துட்டோங்க. ஆனால் இங்கே டிராஃபிக்கை மட்டும் பாருங்களேன். அப்பா செம்ம டிராஃபிக்குங்க. நம்ம ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 6.7 கிலோமீட்டர் இருக்குது. நேராக போகணும் நம்ம. இது ஒரு மெயின் ஜங்ஷன் போல் இருக்குது. செம்ம கூட்டம், வண்டி டிராஃபிக்கு எப்பா. ஆனால் வரும்போது வந்துட்டேன். ஓல்டு பில்டிங்ஸ்லாம் வந்துருக்கு பாருங்கள். ரைட் சைடில் இருக்குது பாருங்கள் அந்த மர பில்டிங், பழைய பில்டிங்லாம். ஏன்னாடி இன்னைக்கு ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்ததுக்கே இவ்வளோவா? ஏப்பா விட்டா எனக்கு தள்ளி விட்டு முன்னாடி போயிடுவாங்க இவ்வளோ இருக்குது. அந்தளவுக்கு இதாக போகிறானுங்க. ஆமாம், டிராஃபிக் அப்படி தான் இருக்குது. ஃபைனலி நம்ம இப்போது ஸ்ரீநகருக்குள்ளே வந்துட்டாங்க. ஸ்ரீநகரில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் மதியம் எப்போ ஒரு 1:30 மணிக்கெலாம் வந்துட்டேங்க. பட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இப்போ தான் சன் செட் ஆணுச்சு. நான் அப்படியே வெளில போயிட்டு 8:36 ஆகுதா. நான் இப்போ தான் வெளில போய் லேக்கெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா மதியம் வந்தோன்னா படுத்து தூங்கிட்டேன். எந்த வீடியோ கூட எடுக்கலை. செம்ம டயர்டு எனக்கு. ஸோ நல்லா இருக்குங்க ஹிமாலயாஸு. அதுவும் ஸ்ரீநகர் வேறு லெவலில் இருக்குது. போய் பார்த்து அந்த லேக் வியூலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இது சிஆர்பிஎஃப் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதிகமாக பீப்புள்ஸ் வர இடம்ல லைட்டுமே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. நம்மளை எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ணல. அதர் ஸ்டேட்டு வைக்கல் அப்படின்லாம் சொல்லிட்டு எதுவுமே அவங்க எதுவும் பண்ணல, டிஸ்டர்ப்லாம் பண்ணல. போயிட்டு வரோம், நம்ம மட்டும் வரோம். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, எனக்கு சிம்மு தான் பெரிய பிரச்சனை. நெட்வொர்க் சுத்தமாக இல்லை. இங்கே வந்து ஆஃபீஸ் ஒய்ஃபை இருந்துச்சு, ஆக்சுவலாக ஹோட்டல் ஒய்ஃபை இருந்துச்சு. ஸோ அந்த ஒய்ஃபை வச்சு தான் நான் பேசினேன். ஆக்சுவலாக ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். சிம்மு வாங்கலான்னு சொல்லிட்டு நான் போனேங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஆதார் கார்டு வந்து பயோமெட்ரிக் நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன்ல, அது வந்து டெம்பரரியாக லாக் பண்ணி வச்சுருந்துருக்கேன். அதாவது பர்மனெண்ட்டாக லாக் பண்ணி வச்சுருக்கேன் போல். ஸோ ஒன் டைம் ரிலீஸ் பண்ணோம்னா திருப்பி தானே லாக் ஆகிக்குமா. போனான்ட்டு போனால் எனக்கு ஓடிபி வந்தால் தான் நான் அன்லாக் பண்ண முடியும். ஸோ அதுவும் பண்ண முடியல, சிம்மு வாங்க முடியல. ஏன்னா 300 சொன்னாங்க சிம்மு. இங்கே ஃபுல்லாக யூஸ் ஆகும் 1 மந்த்து. ஸோ அது வாங்கிக்கலான்னு பார்த்தேன் எதுக்கும். ஏன்னா இங்கேருந்து ஆக்சுவலாக நமக்கு இன்றைக்கி வந்து டேட் வந்து 28, 31 வரைக்கும் நமக்கு வந்து போஸ்ட்பெய்ட் சிம்மா அது இன்னும் மாறாது. ஸோ அதான் என்ன பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஓகே, பாசிபிளே இல்லைன்னும் போது வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. சிம் எல்லாமே வாழ வேண்டியதான் 2 டேஸ்க்கு. இனிமேல் இனிமேல் லே போகிற வரைக்கும் நமக்கு சிம்மு கிடையாது. 3 டேஸ் சிம்மு இல்லாமல் ஓட்ட போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சோலோ ரைடு. ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு உள்ளே போக சொல்ல போனால். ஏன்னா அங்கே ஒரு டைமில் வந்து சிஆர்பிஎஃப் வந்து என்னை வந்து லைட்டாக பிளாக் பண்ணி கேட்டாங்க எங்கெங்கே போகிறீங்க எப்படி போகிறோன்ட்டு. ஸோ அப்போ லைட்டாக எனக்கு வந்து பயம் வந்துடுச்சு. ஐயோ என்னடா தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஓகே தாங்க, ஒரு மாதிரி நார்மல் ஆகிட்டேன். போவோம் பிளான் பண்ணிக்கிட்டு கரெக்டாக, வேறு எங்கேயும் ரூட்டுக்கிட்டு மிஸ் ஆகாமல் கரெக்டாக போய்ட்டு கரெக்டாக வர மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போகலான் இருக்கேன். ஸோ ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.